ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது உங்கள் தோழி சக்தி இன் மெல்பர்ன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவிலேயும் அதிபயங்கரமாக பரவிக்கிட்டு இருக்கிற இந்த காட்டு தீயை பற்றி தாங்க நான் பேச வந்திருக்கிறேன். இந்த வைல்டு ஃபயர் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிஃபோர்னியா நகரில் தாங்க ஏற்பட்டிருக்குது. இது எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஜனவரி 7ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு ஏற்பட்டிருக்குங்க. இதனால் பல மக்கள் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. இதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, வைல்டு ஃபயர் கலிஃபோர்னியாவில் சகஜமாக வரக்கூடியது தானா. கடந்த 2023ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த கலிஃபோர்னியாவில் 7000 டைம்ஸ் இந்த வைல்டு ஃபயர் வந்திருக்கான். பட் ஆனால் அது சின்ன சின்ன வைல்டு ஃபயர் தானா. இதனால் ஒரு சில வனவிலங்குகள் மட்டும்தான் பாதிப்புக்குள்ளாயிருக்கு. ஆனால் இந்த தடவை வந்த வைல்டு ஃபயர் பார்த்திங்கன்னா வரலாற்றிலேயும் அழிவுகளை ஏற்படுத்தக்கூடிய இயற்கை பேரவழிகளில் ஒன்றுன்னு குறிப்பிடத்தக்கதுங்க. இதனால் பல மக்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. பல மக்கள் தங்களுடைய சொந்த வீடு சொந்த ஊரான இடத்த விட்டேவும் வேற ஒரு இடத்துக்கு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வல்லரசு நாடான அமெரிக்காவுக்கேவும் பயங்கர பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குங்க. அதில் குறிப்பாக சொல்லணுன்னா 4.8 லட்சம் கோடி வரைக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 70,000க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் வேறொரு இடத்திற்கு மூவாய் போயிருக்காங்க. இந்த காட்டு தீயினால் பார்த்திங்கன்னா 10,000 ஏக்கர் கணக்கில் அந்த ஃபுல்லாக அந்த ஏரியா ஃபுல்லும் எரிந்து விட்டதாகவும் அதில் 4.4 லட்சம் கோடி முதல் 4.8 லட்சம் கோடி ரூபாய் வரைக்கும் பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்குன்னு முதல் கட்ட ஆய்வில் தெரிவிச்சிருக்காங்க. இந்த காட்டு தீயினால் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 16 பேருக்கிட்ட உயிரிழந்திருக்காங்க. இந்த காட்டு தீ வரலாற்றிலேயும் மிக அதிகமான அழிவுகளை உருவாக்கி இயற்கை பேரழிவுகள் ஒன்று என இந்த லாஸ் ஏஞ்சல்ஸின் தீயணைப்புத்துறை தலைவர் கிறிஸ்டின் க்ரோலி சொல்லியிருக்காராங்க. இந்த வைல்டு ஃபயர் கலிஃபோர்னியாவில் எப்படி ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சின்னதாக தாங்க ஏற்பட்டிருக்கு. அந்த சின்னதாக ஏற்பட்ட தீ அந்த கலிஃபோர்னியா ஏரியா அப்போ எந்த கண்டிஷனில் இருந்திருக்குன்னா ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருந்திருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப அதிக டெம்பரேச்சரில் ஹை டெம்பரேச்சர் ஹீட்டில் இருந்திருக்கு. அதிகமான வெப்பத்தில் இருந்திருக்கு. மழையே இல்லாமல் இருந்திருக்கு சுத்தமாக. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2-3 நாள் நல்ல பயங்கர வெயில் அடித்தா 4ஆவது நாள் மழை பெய்யுன்றது சயின்ஸு. பட் ஆனால் அதையும் மீறி பயங்கர வெப்பம் மட்டும்தான் அடிச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ட்ரையாக வேற இருந்திருக்கு. அந்த டைம் பார்த்து சாண்டா ஆனா அப்படின்ற ஒரு காற்று வந்திருக்குங்க. அந்த காற்று மூலியமாக அந்த சின்னதாக ஏற்பட்ட தீ அதிவேகமாக பரவி அந்த ஏரியா ஃபுல்லும் பரவி கட்டுக்கடங்காத தீயாக அந்த நகரையும் அழிச்சிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இப்போது இந்த வைல்டு ஃபயர் ஏற்படுறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குங்க. அந்த ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்சஸ்னால் சடனாக ஹை டெம்பரேச்சரில் ஹீட் அதிகமாகிறது, சடனாக மழையே இல்லாமல் போகிறது, இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதன் மூலியமாக கூட இந்த வைல்டு ஃபயர் உருவாகுதுங்க. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் முறையான பராமரிப்பு இல்லாத இந்த எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் இருக்கு இல்லையா, அதன் மூலியமாக கூட இந்த வைல்டு ஃபயர் உருவாகுதுங்க. மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். இப்போ ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால் அவங்க தவறான முறையில் புகைப்பிடிக்கிறது, தீயணைகள் எரிக்கிறது அல்லது இல்லாட்டினா பார்த்திங்கன்னா கடிதங்கள் போடுவது போன்றவற்றின் மூலியமாக கூட இந்த வைல்டு ஃபயர் உருவாகுதுங்க. நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா வலுவான காற்றின் மூலமாக கூட இந்த தீயானது பரவுறதுக்கு முக்கிய காரணமாக இருக்குதுங்க. இப்போ வந்திருக்கு இல்லையா கலிஃபோர்னியாவில் சாண்டா ஆனா, அந்த சாண்டா ஆனான்ற வலுவான காற்றின் மூலமாக மட்டும்தான் சின்னதாக ஏற்பட்ட தீ அதிவேகமாக பரவி கட்டுக்கடங்க முடியாமல் இப்போ வரைக்கும் அணைக்க முடியாமல் போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி பல ரீசன்ஸ் இருக்குங்க இந்த வைல்டு ஃபயர் ஏற்படுறதுக்கு முக்கிய காரணமாக. இப்போ இந்த வைல்டு ஃபயர் வந்துருச்சு. இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, பல மக்கள் சொந்தமாக ஒரு வீடு வாங்குறதே கஷ்டம் ஆக்சுவலாக. அதுவும் அமெரிக்காவில் கலிஃபோர்னியான்றது ரொம்ப காஸ்ட்லியான சிட்டி. அங்கே வீடு வாங்குறதே பயங்கர கஷ்டம். அங்கே ஒரு வீடோட மதிப்பு 3 மில்லியன்னா இப்போ இந்தியாவோட அமௌண்ட்டோட ஒப்பிட்டோம்னா கிட்டத்தட்ட 10 கோடி கிட்ட தேருங்க ஒரு வீட்டோட மதிப்பு. அப்படிப்பட்ட ஏரியாவில் இருக்கிற வீடு பல அடுக்குமாடி குடியிருப்புகள் இழந்திருக்கு.
இது வந்து அமெரிக்காவுக்கேவும் மிக பயங்கர ஒரு பொருளாதார இழப்பு தாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வனவிலங்குகளோட உயிரிழப்பு, பல மனிதர்களோட உயிரிழப்பு, பெட் அனிமல்ஸ் இந்த உயிரிழப்பு, அப்புறம் வாகனங்கள் இருக்கு இல்லைங்களா, அந்த வாகனத்தோட இழப்பு, இந்த மாதிரி ஏகப்பட்ட இழப்புகள் மட்டுமேவும் நேரிட்டிருக்கு இப்போ வரைக்கும். ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு விளைவுகள் தான், இந்த வைல்டு ஃபயர்னால் ஏற்பட்ட ஒரு விளைவுகள் தாங்க அது. அது மட்டும் இல்லாமல் மண்ணின் ஆரோக்கியம் கூட பாதிக்கப்படுதுங்க. இதனால் பசுமை சூழல் மாறி இயற்கையான சுழற்சியின் மீது ஒரு தீவிர பாதிப்பை தாங்க ஏற்படுத்துது இது. இப்போ இந்த காட்டு தீயினால் நம்ம எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா, புத்திசாலித்தனமாக திட்டங்கள் போடுவது, பொது விழிப்புணர்வு மற்றும் செயல்புரியும் நேரம் போன்றவற்றை பின்பற்றுவதன் மூலமாக நாம் இதிலிருந்து தப்பிக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you the next video.